ஏகனை போற்றி, இணையாளும் ஈசனை போற்றி, பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கதாசனம். என்ன இல்லை, எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீங்களா? கண்டிப்பா இருப்பீங்க, இருக்கணும். எல்லாருமே மனசுக்கு நிம்மதியை வாழ கற்றுக்கலாம். அதுவே வாழ்க்கையின் மிக அருமை. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆன்மக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனை பற்றி தான் பார்க்க போறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாதகத்துக்கு பலத்தை அளிக்கக்கூடியவன் சூரியன். ஏன்னா இவருடைய பலம் சுபபலம் ஏறி இருந்தால் அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையில மற்ற கிரகங்களாலும் மற்ற கிரக இணைவுகளாலும் மற்ற பாவங்களாலும் வரக்கூடிய அநேகமான கெடுபலன்கள் பாவ பலன்கள் அப்படின்றது அவர் கொஞ்சம் அணுகாது. ஏன்னா அந்த சூரியனுடைய தன்மை அந்த ஜாதகருக்கு சுபபலம் அப்படின்ற மாதிரியான அமைப்பில் உட்கார்ந்துருந்தாருன்னா உண்மையிலேயே அந்த ஜாதகருக்கு எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் அப்படியே அழகா அந்த வாழ்க்கையை ஜெயிச்சுட்டு போயிடுவார். அதே இந்த சூரியன் அசுப பலம் பெற்றிருந்தார் அப்படின்னா கொஞ்சம் வாழ்க்கையில அந்த ஜாதகர் சிரமப்பட்டு வாழ்க்கையை கடத்தி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். பொதுவாக சூரியனாலே தந்தை அப்படின்னு சொல்லக்கூடியவன் தானே, தந்தைக்கு காரகத்துவம் எடுக்கக்கூடியவன் இல்லையா? தந்தைக்கு காரகத்துவம் எடுக்கக்கூடிய கிரகம் உறவுல தந்தையை சொல்லக்கூடிய கிரகம். அப்ப தந்தை அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரியன் நல்லா இருந்த அப்படின்னா சுபபலம் ஏறிய கிரகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் அந்த ஜாதகருக்கு தந்தையினுடைய பலம் இருக்கும், தந்தையினுடைய ஒரு அரவணைப்பு இருக்கும், தந்தையினுடைய ஆறுதல் இருக்கும். எப்பவுமே தந்தை தன்னோட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த சூரியனுடைய சுபபலம் பெற்ற குழந்தை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக கெடாமல் இருந்தால் தந்தையினுடைய சொத்து பையனுக்கு கிடைக்கும், அடித்து சொல்லலாம். அதே மாதிரி தந்தையோட சொத்து கிடைக்கிறதுல தாத்தாவோட சொத்து கிடைக்கும். அதாவது அவங்களுடைய பாரம்பரிய சொத்து அவருக்கு பழுதில்லாமல் கிடைக்கும் அப்படின்றது அர்த்தம். சூரியன் 6, 8, 12 மறைஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அவங்களுடைய பூர்வீக சொத்து அவங்களுக்கு இல்லை, மறுக்கப்படுது, அல்லது அவங்க வித்துட்டு வேற பக்கம் போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு சொல்லணும். சார் நீசமாக இருக்கார் சார் அப்படின்னா அப்பாவே சம்பாதிச்சு செலவு பண்ணிட்டு போயிட்டார், முடிஞ்ச அளவுக்கு அவரே சம்பாதிச்சார், அவரே முடிச்சார் அப்படின்னு போயிடும். அப்போ இவருக்கு அந்த சூரியனால் வரக்கூடிய தந்தையால் வரக்கூடிய சொத்து விவரங்கள் எல்லாம் கிடையாது அப்படின்றத சொல்லணும். அடுத்து சூரியன் சுபபலமாக இருக்கக்கூடிய அமைப்பு, அவருக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கும், வாழ்க்கையில சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் இருக்கும். அதே மாதிரி ஸ்திரமான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய மனிதனாக இருப்பார். அதாவது யாருமே இவர்கிட்ட ஒரு யோசனை கேட்கக்கூடிய ஒரு அளவுக்கு இவருடைய அறிவுத்திறன் அப்படின்றது இருக்கும். 10 பேர் 10 யோசனை செய்வாங்க, இருந்தாலும் போறப்ப அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல அது சூரியன் இருக்க வைக்கும். பலம் பெற்ற சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது சுபர்களுடைய பார்வையில நண்பர்களுடைய இணைவுல இருந்தார் அப்படின்னா இது மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் அந்த சூரியன் தரும். முதல்ல அறிவை கொடுக்கும், நல்ல அறிவை கொடுக்கும். கொஞ்சம் சூரியன் 6, 8, 12 மறைஞ்சு அல்லது சனியோடு சேர்ந்து அல்லது ராகுவோடு கிரகண தோஷத்தில் இருக்கார் அப்படின்னா அவருக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கு. கொஞ்சம் பாருங்க, அப்போ அப்படியே அவர் கொஞ்சம் ஒரு நேரத்தில் ஒரு மாதிரி நல்லா இருப்பார், ஒரு நேரத்தில் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு நடைமுறையில் இருப்பார். இப்போ இந்த ராகு சூரியன் சேர்க்கை, சனி சூரியன் சேர்க்கை அப்படின்றதெல்லாம் இந்த சனி சூரியன் சேர்க்கை அப்படின்றது எப்படின்னா தாமதமான முடிவெடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. எப்பவுமே அந்த முடிவெடுக்கிறத டக்குன்னு உடனே எடுக்க மாட்டாங்க. அதை நிதானமாக யோசிச்சு அது பக்கத்தமான ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்கு. இங்கே நிதானமாக யோசிச்சுட்டு இருப்பார். ஆனால் அவருடைய பிரச்சனை அவருடைய பிரச்சனை தான். அந்த பதட்டமான ஒரு சூழ்நிலை நிதானமாக முடிவெடுக்கும் போது அந்த சூழ்நிலையுடைய விளைவு இவருக்கு எதிர்ப்பாக மாட்டி. அது மாதிரியான ஒரு அமைப்புலையெல்லாம் சனி சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரக இணைவு இது அசுப பலம் பெற்ற சூரியனாக வரக்கூடிய ஒரு அமைப்பு. இதே சனி சூரியன் இணைவு அப்படின்றது மிக நெருக்கமான பாகையில் ஒரு ஜாதகம் இருக்குது அப்படின்னா தந்தை மகன் உறவுல மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு 2 பேருக்கு போராட்டமாகவே அந்த வாழ்க்கை முழுவதுமே போயிட்டு இருக்கு. அப்பா சொல்றதை மகன் கேட்க மாட்டார், மகன் சொல்றதை அப்பா பிடிக்காது. அப்பா ஒரு வழியில நடக்கணும்னு யோசிச்சுட்டு இருப்பார், மகன் வேற ஒரு வழியில் நடந்துட்டு இருப்பார். ஆனால் 2 பேர்த்து வழியும் நல்ல வழியாக தான் இருக்கும். அதனால இவருடைய குணாதிசயத்துக்கு அவர் ஒத்து வர மாட்டார், அவருடைய குணாதிசயத்துக்கு இவர் ஒத்து வர மாட்டார். 2 பேரும் சண்டை அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு. இதே சனி சூரியன் நினைவு ஒரு பெண்கள் ஜாதகத்தில் இருக்கு அப்படின்னா அந்த பொண்ணு சொல்றதா அவன் அப்பாவுக்கு வேதவா இருக்கு. அது அதிர்ஷ்டமான குழந்தைன்னு சொல்லலாம், அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சமான குழந்தைன்னு சொல்லலாம், அப்பா சலனோட சொல்லலாம். இது சனி சூரியனுடைய இணைவு ஆண்களுடைய ஜாதகத்துக்கும் பெண்களுடைய ஜாதகத்துக்கும் தனித்தனியாக வரக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி சூரியனுடைய பலம் கெட்டு போயிருக்கு, ராகுவோடு சேர்ந்துருக்கு, அல்லது 2ஆம் இடத்துல சூரியன் கெட்ட சூரியனா இருக்கார்.
இதை ஒரு சனி பார்த்துட்டு இருக்கார். லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல வந்து சூரியன் இருக்கு. இதை வந்து ஒரு சனி பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கண்ணில் கண்ணாடி கண்டிப்பாக இருக்கு. மூக்கு கண்ணாடி அணியக்கூடிய ஒரு அமைப்பு, கண் வியாதிகள் அதிகமாக வரக்கூடிய ஒரு அமைப்பு. அல்லது 2ஆம் இடத்தை சூரியன் பார்த்துட்டு இருக்கார், 8ல் சூரியன் இருக்கார், 2ஆம் இடத்தை சூரியன் பார்த்துட்டு இருக்கார் அப்படின்னா அடிக்கடி பல்லு போகிறது, பல்லு கட்டுறது, அதுக்கு வந்து கேப் போடுறது, ஒரு 30-35 வயசே பூரா பல்லு உதிர்ந்து அது வந்து புது பல்லு கட்டுறது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த 8ஆம் இடத்தை சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றதெல்லாம் வந்து இந்த சூரியன் கிடக்கூடிய ஒரு அமைப்பு. அதான் 8ஆம் இடத்துல இருந்து அதுவே நீச்சமான சூரியனாக இருக்குது அப்படின்றத வச்சுக்குமே. இப்போ மீன லக்னத்துக்கு வந்து 8ல் சூரியன் நீச்சமாயிறார். அவர் 6 இருந்து 8ல் நீச்சமடையக்கூடிய சூரியன் கண்டிப்பாக 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது. 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய சூரியன் கண் கண்ணாடி போட வைப்பார், முகத்தில் ஏதாவது ஒரு காயத்தை உருவாக்குவார், அல்லது தீக்காயத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பு. இது மாதிரியான ஒரு அமைப்புகள் எல்லாம் வந்து இந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் நீச்சமாகி கெட்டுப்போய் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடியது. கூடவே ராகு சேர்ந்தார் அப்படின்னா கொஞ்சம் சர்ஜரியெல்லாம் வந்துடும். முகத்தில் பல்லு கீழே விழுந்து கட்டுறது, சின்ன வயசுலேயே பல்லு போகிறது, அல்லது எங்கேயாவது விழுந்து பல்லை உடச்சிக்கிறது, அல்லது கண்ணில் வந்து ஏதோ ஒரு பூச்சி விழுகிறது, இது மாதிரியான ஒரு அமைப்புகள் எல்லாம் வந்து அந்த கெட்டு போன சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஒரு சிரமங்களை கொடுக்கக்கூடியவனாக இருப்பான். அதே மாதிரி சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிகாரம், நல்ல தன்னுடைய தன்னெழுச்சி அதிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல அதிகாரம் உள்ள, அதிகார தோரணை உள்ள ஒரு கிரகம். ஆனால் அதிகாரம் அப்படின்றதுனால வந்து எல்லாத்தையும் அதிகாரம் பண்ணுறது அல்ல, எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடியவன். ஏன்னா இவர் தயார குணம் உள்ளவர். வாடி இறைக்கிறத வல்லல் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து சூரியன் பலமிக்க ஒரு ஜாதகர். உதாரணமாக 5ஆம் இடத்திலோ 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது தயார குணம் உள்ளவனாக மாற்றக்கூடியது. கூடவே குரு இருக்கார், ஒரு நெருங்கிய பகல் இல்லாமல் ஒரு 10-15 டிகிரி தள்ளி இருக்கார். சூரியன் குரு அப்படின்றது ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியது. இது ஒரு 5ஆம் பாவத்தில் இருக்கு. இப்போ வந்து இது ஒரு காரவ பாவனாஸ்திக்கு வரக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. குரு 5ல் இருக்குன்னா சூரியன் கூட சேரும்போது அந்த காரவ பாவனாஸ்தி கெட்டுரும். 9ல் சூரியன் தந்தைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது காரவ பாவனாஸ்தின்னு சொல்லக்கூடியது. அங்கே குரு இருக்கார், கூடவே குரு இருக்கார். அப்போ வந்து அங்கேயும் வந்து தந்தைக்கு ஒரு பெருசாக வந்து பாதிப்பை தரக்கூடிய ஒரு கிரகமாக சூரியன் உட்கார மாட்டார். இங்கே இந்த திரிகோண வீடுகளில் வந்து சூரியன் இருக்கக்கூடியது அப்படின்னு வந்து நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியது, யோகத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு அமைப்பு. சென்ற இடமெல்லாம் சிறப்பு, நல்ல கல்வி, தெளிவான கல்வி, பயன்பாடோடான கல்வி, பகுத்தறியக்கூடிய கல்வி, நல்ல ஞானம், தெளிவாக தீர்க்க தரிசியாக, அதாவது ரொம்ப தீர்க்கமாக யோசிக்கக்கூடியது. எதிர்காலத்துக்கு மக்களுக்கு என்ன செய்யலாம் தனக்கு யோசிக்கக்கூடியவன் அல்ல. பொதுவாக சூரியனை பொறுத்த வரைக்கும் தனக்குத்தானே யோசிக்கக்கூடியவன் அல்ல சூரியன், பிறரையும் சேர்த்து யோசிக்க செய்வவன் தான் சூரியன். அவன் தான் அரசாளும் திறமையுடையவன். மற்றவங்களுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்க்கக்கூடிய ஒருத்தனால தான் மக்களை ஆள முடியும், மற்றவங்களையும் தன் வசப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சூரியனுடைய நன்னிலைமை அப்படின்னு சொல்லக்கூடியது. திரிகோண வீடுகளில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றத அந்த சூரியனுடைய அமைப்பு சொல்லும். இதை வந்து சூரியனை வந்து சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பார்த்தாலோ சுக்கிரன் பார்த்தாலோ இது மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் நடக்கும். ஒருவேளை ராகுவோடு சேரக்கூடிய சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஜாதகருக்கு ஓரளவுக்கு ஞாபகம் ரீதியாக மறதியை கொடுக்கும். அதிகமாக நிறைய மறதி கொடுக்கும், எதையும் மறந்துடுவார், அல்லது அதீதமான புத்திசாலித்தனமாக இருப்பார். இது வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு ஆர்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையில் கொண்டு வந்துடலாம். ஒன்று நிறைய மறந்துடுவார், அப்படி இல்லை அப்படின்னா அந்த அதீதமான ஞாபக திறன் கொண்டவராக இருப்பார். ரெண்டுமே வந்து அந்த ஜாதகருக்கு சிரமத்தை கொடுக்கும். ரெண்டுமே ஆர்டிசத்துக்கு தான் கொண்டு வரும். ரொம்ப நிறைய, அதாவது வந்து எந்த காலத்தில் ஒரு சின்ன வயசுல 2 வயசுல நடந்து வந்து ஒரு 25 வயசு 80 வயசுல வந்து ஞாபகம் இருந்ததுன்னா அந்த மறதி அப்படின்றது இல்லாமல் அந்த அதீத ஞாபகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இருந்ததுனாலும் அது வந்து ஒரு வியாதியாக தான் வரும். இது மாதிரியான ஒரு வித்தியாசமான நிலைப்பாடுகளை எல்லாம் கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த சூரியனுடைய நிலைப்பாடு அப்படின்றது வந்து கிரகங்களுடைய சேர்க்கையில் வரும். அதேமாதிரி ராகு சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக நெருங்கிய பாகையில் இருந்தது அப்படின்னா தாத்தாவுடைய சொத்து இவர் கிடைக்காது. சனி சூரியன் மிக நெருங்கிய பாகையில் இருந்தாங்க அப்படின்னா அப்பாவுடைய சொத்து கிடைக்காம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த சூரியனை வந்து ஏதோ ஒரு கிரகத்துல வந்து 6, 8, 12 மறைஞ்சிருந்தால் அது மாதிரியான அப்பாவுடைய சொத்து சனி சூரியன் சேர்க்கையில வந்து கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது வந்து சூரியன் வந்து நீச்சமாகி துளாராசியில் இருந்து சனி அதோட உச்சமான சூரியனாக இருக்கும்போது அந்த சனியினுடைய தன்மை அதிகமாகி அப்பாவுக்கு இவர் வந்து பார்க்கக்கூடிய ஒரு கண்டிஷன்ல இவர் வந்துடுவார். இப்போ இது மாதிரியான உறவு சிக்கல்களை கொடுப்பது,
பாரம்பரியமான ஒரு சொத்து இவருக்கு கிடைக்கிறது, அப்பாவோட சொத்து கிடைக்கிறது, தாத்தாவோட சொத்து கிடைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த சூரியன் கெட்டு போயிட்டு அவருக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி சூரியன் 6, 8, 12 மறைஞ்சிடறார். இந்த 6, 8, 12 மறையக்கூடியது அப்படின்றது வந்து அவங்க வந்து பூர்வீகத்தில் இருக்க முடியாது. அவங்க வந்து ஊரை விட்டு குறைஞ்சபட்சம் அந்த ஊரை விட்டு பக்கத்து ஊருக்காக அவங்க வந்து போனாங்கன்னா தான் டெவலப்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி இந்த சூரியன் கெட்டு போயிருந்தால் அவங்களுடைய பூர்வீக வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உரு தெரியாமல் அழிஞ்சிருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன் இந்த சூரியனை வந்து இந்த அளவுக்கு எடுத்து சுத்தணும் அப்படின்னா, இது காலபுஷத்துவத்தின் 5ஆம் இடத்து அதிபதி, அங்கே மூலத்திரிகோணம் ஆட்சி. அதே மாதிரி இந்த சூரியனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாதகரை எந்த அளவுக்கு வாழ வைக்கக்கூடியதில் வந்து மிக முக்கியமான பங்கெடுக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவங்களுடைய பூர்வீகம் ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். அவங்களுடைய பூர்வீக சொத்து, பூர்வீக வீடு அப்படின்றது ஏதோ ஒன்று இருக்கும். அதை வந்து விட்டுட்டு வேற ஒரு பக்கம் போயிருப்பாங்க. 6, 8, 12 மறையும் போது வேற வெளிநாடுகளுக்கு போய் வாசம் செய்யக்கூடியது, அங்கே போய் டெவலப் ஆகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இல்லை பரிவர்த்தனையில் சூரியன் இருக்கு, அவங்க வந்து வெளிநாடுகளில் போயிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை வந்து வாழ்க்கை திறத்தை மேம்படுத்திட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே வந்து அவங்களுக்கு என்னன்னா தொழில் ரீதியாக எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது, பண ரீதியாக எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது, மன ரீதியாக பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். என்ன மன ரீதியாக பிரச்சனைனா, குழந்தைகள் மூலமாக ஏதோ பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். குழந்தைக்கு சரியில்லை, எங்களுக்கு இது மாதிரி குழந்தைகளால் வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் மனசு சிரமப்படுது. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து கல்வியை பற்றி யோசிக்க வேண்டியதாக இருக்குது, அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றி யோசிக்க வேண்டியதாக இருக்கும். அல்லது அந்த குழந்தைகள் வந்து கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளாக இருக்கக்கூடியதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுடைய பூர்வீகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அவங்க பிறந்திருக்காங்க, அவங்களுடைய சொந்த ஊர்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அங்கே அவங்களுக்கு ஏதோ ஒரு வீடு வாசல், ஏதோ 1 சென்ட் 2 சென்ட் அல்லது 10 ஏக்கர் 20 ஏக்கர் இந்த மாதிரியான இந்த இடங்களை அவங்க பூர்வீக இடங்களை சரிவர கவனிச்சிருக்க மாட்டாங்க, பராமரிப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் அந்த சூரியனுடைய நிலைப்பாடு அப்படின்றது வந்து அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இடத்த வச்சே சொல்லிடலாம். இப்போ 3ஆம் இடத்துல இருக்குது இந்த சூரியனுடைய நிலைப்பாடு அப்படின்றது வந்து ராகுவோடு சேர்ந்துருக்கு. அப்போ 3ஆம் இடத்துல வந்து ராகுவோடு சேர்ந்த சூரியனாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம கேட்கலாம், அவங்க வந்து வெளிநாட்டில் தான் இருப்பாங்க. அப்போ உங்களுடைய சொந்த ஊரில் உங்களுடைய வீடு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா வித்துட்டு போயிட்டோங்க அப்படிம்பாங்க. அது இருக்காது அவங்க கிட்ட. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வித்துட்டு போனவங்க வந்து அவங்க வந்து சராசரியாக வந்து நல்லா பராமரிச்சிருந்தாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை அங்கே நல்லா இருக்கும். அவங்க வாங்கி அவங்களால வந்து மெயின்டைன் பண்ண முடியாமல் வேற யாருக்கோ கொடுத்தா அது வந்து ஒரு ஓட்ட சொல்லாவோ அல்லது வந்து இடிஞ்ச இடிபாடுகள் உள்ள வீடுகள். பல கிராமங்களில் வந்து அந்த இடிஞ்ச வீடுகளில் இருக்கிறவங்களாம் வெளியே போயிருந்தாலுமே அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்காது. நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா, நமக்கு எங்கேயோ ஒரு பக்கம் இடிக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த சூரியனுடைய நிலைப்பாட்டை வச்சு அவங்களுடைய பூர்வீகம் எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம். இந்த சூரியனுடைய நிலைப்பாட்டை வச்சு அந்த பூர்வீகத்தினுடைய நிலைப்பாடு அழிஞ்சிருக்கா, அழியாமல் இருக்கா, மராமத்து பண்ணியிருக்காங்களா, அல்லது வந்து ஒன்று அவங்களுடைய வீடு, அதாவது வந்து அந்த பாரம்பரியமான வீடு, அந்த பாரம்பரிய சொத்துன்னு சொல்லி சொல்கிறாங்களே, எங்கள் பூர்வீகம்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா, அந்த வீடு வந்து இடிபாடோடு இருந்ததுன்னா அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கு. இது சூரியன் சொல்லக்கூடிய மிக மிக உன்னதமான பலன் அந்த ஜாதகருக்கு. அப்போ இது எல்லாம் வந்து அந்த சூரியனுடைய நிலைப்பாடு அப்படின்றது வந்து சுபத்தன்மையான சூரியனாக இருக்கக்கூடிய அமைப்பில் தான் வந்து அவங்களுக்கு யோகமான ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா ராகு தசை நடக்குது, இப்போ வேற ஏதாவது ஒரு தசை நடக்குது, அந்த தசை நடக்குது, இந்த தசை நடக்குது, தசைக்கூறுகளில் வந்து இவங்களுக்கு வந்து சிரமம் வருது, 7 லட்சம் சிரமம் வருது. இங்கே சூரியன் நல்லா இருந்ததுன்னா அந்த ஜாதகருக்கு வந்து மற்ற கிரகங்களால் வரக்கூடிய கிரக இணைவுகளால் வரக்கூடிய ஒரு அவயோகத்தையுமே ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி போகக்கூடிய அவருக்கு. ஏன்னா அவருடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியது எதிரையுமே ஸ்திரமான நிலைப்பாடு இருக்கும். சரி போனால் போயிடும்போது நம்ம வந்து வேற பார்த்துக்கலாம், நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து வேற மாதிரியான அமைப்பில் வந்து மீண்டும் எதிர்த்து வந்துடலாம் அப்படின்றது வந்து அந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பலத்தோடு இருந்தது அப்படின்னா எந்த ஒரு எதிர்ப்பையும் மீறி அவங்க வந்து வாழ்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த சூரியன் எந்தெந்த இடத்துல இருந்தால் அவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியாது. ஒன்று 6, 8, 12 இருக்கிறது, அல்லது வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறது, 9ஆம் இடத்துல இருக்கிறது, 10ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறத காட்டிலும் எந்தெந்த இடத்துல இருந்தால் எந்த மாதிரியான பலன்களை தரும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பாட்டு ஒன்று அழகாக சொல்லும். பாரப்பா 3, 6, 10, 1 பகருகின்ற பன்னொன்றில் வெய்யோன் நிற்க சீரப்பா சீரனுடைய மனையில் தானும் சிவசிவா தெய்வங்கள் காத்து நிற்கும். வாரப்பா வாகனமும் ஞானமும் புத்தி வளமான புத்திரர்கள் அரசர் நேசம். கூறப்பா செய்வனடா சத்துரு பங்கன் கொற்றவனே மூர்க்கன் என்று கூறு அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று சொல்லும். அதாவது பாரப்பா 3, 6, 10, 1, அதாவது 3, 6, 10,
1 இந்த 4 இடம் பகர்கின்ற 11 வெய்யோன் நிற்க. அதாவது பகர்கின்றன்னா சொல்லக்கூடிய 11 வெய்யோன் இருக்கன்னு சூரியன். வெய்யோன்னு சூரியன். பாரப்பா 3 6 10 1 பகர்கின்ற 11 வெய்யோன் நிற்க. சீரப்பா சீரனுடைய மனையில் தானும் சிவசிவா தெய்வங்கள் காத்து நிற்குமாமா. அப்போ 3ல் 6ல் 10ல் 1ல் 11 இந்த 5 இடங்கள்ல சூரியன் நின்றால் சீரப்பா சீரனுடைய மனையில் தானும் சிவசிவா தெய்வங்கள் காத்து நிற்குமாமா. அந்த வீட்டில் வந்து தெய்வங்கள் அப்படியே காத்து நிற்குமாமா. அந்த இடத்துல 3ல் ஒருத்தருக்கு சூரியன் இருக்கு, அதே மாதிரி 6ல் ஒருத்தருக்கு சூரியன் இருக்கு, 10ல் ஒருத்தருக்கு சூரியன். 10ல் சூரியன் இருந்தால் ஸ்தானம், அதாவது திக்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதீத பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. 10ல் சூரியன் இருக்கு, 1ஆம் இடத்துல சூரியன் இருக்கு, 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கு. இப்போ இந்த 5 இடங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்க வீட்டில் தெய்வங்கள் காத்து நிற்குமா. அவருக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும், அவரை அவருடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்றத தெய்வங்களே அவங்க வீட்டில் காத்து நிற்குமாமா. வாரப்பா வாகனமும் ஞானமும் புத்தி அப்படின்றார். வாகனம் நல்ல நல்ல வாகனங்கள், அதாவது பேர் சொன்ன அதாவது இந்த சீரியஸில் வரக்கூடியது. பார்த்தா அந்த வாகனத்தை பார்த்தா அந்த ஒரு மாதிரி ஜெய்ஜாண்டிக்காக இருக்கக்கூடிய வாகனங்களை சொல்லுவாராம். வாரப்பா வாகனமும் ஞானமும் புத்தி, நல்ல ஞானத்தை கொடுப்பாரு, நல்ல புத்தியை கொடுப்பார். வளமான புத்திரர்கள் அப்படின்றார். வளமான புத்திரர்கள் அப்படின்னா நல்ல ஒரு புத்திரர்கள், சத்புத்திரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வளமான புத்திரர்கள் போடக்கூடிய வார்த்தையை வளமான புத்திரர்கள் அப்படின்னு சொல்றாரு. அரசர் நேசம். சூரியன் தானே பொதுவாக அரசன் தான். நல்ல ஒரு மோட்டிவானவன், நல்ல ஆழ்மை திறன் உள்ளவன், எல்லோரையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் தான் சூரியன். அப்போ வளமான புத்திரர்கள் அரசர் நேசம். கூறப்பா புரிவனடா சத்ருபங்கன் அப்படின்றார். இந்த 3 6 10 1 11 சூரியன் நிற்கக்கூடிய பாசிகள், அதாவது அந்த பாவகங்கள் இருக்கக்கூடிய சூரியனாகப்பட்டவர் கூறப்பா புரிவனடா சத்ருபங்கன் அப்படின்றார். எதிரியை உரு தெரியாமல் அழிக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்றார். கொற்றவனே மூர்க்கன் என்று கூறு அப்படின்றார். அந்த அரசனுக்கு நிகரான மூர்க்கனான ஒரு அமைப்பை கொண்டவனாகவும் இந்த சூரியன் 3 6 10 1 11 இந்த இடங்கள்ல இருந்ததுன்னா இந்த சூரியனுடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியது நல்ல உயர்வான வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த சூரியனுடைய அமைப்பு அப்படின்றது இந்த செய்தியில் சொல்லுது. பொதுவாக அந்த சூரியனை சுபகிரகங்களில் சேர்த்துறதா அசுப கிரகங்களில் சேர்த்துறதாங்கிறதெல்லாம் அது தனியாக இருக்கட்டும். ஆனாலும் சூரியனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாதகருக்கு கெட்டு போய்விட்டால் அந்த ஜாதகருடைய ஒரு அமைப்பு அப்படின்றது அமைப்புலேயே கெட்டுருவார். நல்ல திடமான ஒரு சிந்தனை இருக்காது, திடமான அறிவு இருக்காது, ஒரு உருவம் அப்படின்னு சொல்லக்கூடியதுமே அந்த திடமான உருவம் இருக்காது. எப்பவுமே கோழைத்தன்மையான ஒரு விஷயம், எதற்கும் பயப்படக்கூடிய ஒரு விஷயம், ஒரு திடமான முடிவெடுக்க முடியாத ஒரு அமைப்பு, இது மாதிரியான ஒரு அமைப்பு இந்த சூரியனுடைய அமைப்புலாம் வரும். இதுவே 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சூரியன் நல்ல ஞானத்தை கொடுக்கக்கூடியவன், பிரபஞ்ச அறிவை கொடுக்கக்கூடியவனாக இருப்பான். 8ல் சூரியன் இருக்கார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல 8ல் சூரியன் இருக்கிறதுக்கு அந்த கண்ணு முகத்திரையெல்லாம் கொஞ்சம் சிரமத்தை கொடுப்பார் அப்படின்னு. ஆனால் தொழிலில் மிக நேர்த்தியான அழகான நல்ல முன்னேற்றமான தொழிலை செய்யக்கூடியவராக 8ல் இருக்கக்கூடிய சூரியன் கண்டிப்பாக செய்வார். இதில் வெளிநாடுகளில் போயிட்டு பணம் சம்பாதிக்கிறது, வெளிநாடுகளில் பசுமை கூப்பன் அப்படின்னு சொல்லக்கூடியது, கிரீன் கார்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வாங்கி அங்கேயேவும் அந்த வெளிநாட்டுக்காரனையே மயக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய ஆளுகள்லாம் அங்கே போய் இருக்கக்கூடிய ஆளுகள் நம்ம நாட்டில் இருந்து போயிருக்காங்க. அது மாதிரி ஆளுகளுக்கு சூரியனுடைய ஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது நல்ல பலமாக இருக்கும். அதேமாரி 11ல் இதுவும் கேதுவோடு இருக்கக்கூடிய சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக நுண்ணிய அறிவு, நுண்ணிய ஆற்றல், இது தெளிவான முறையில் கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. 11ல் சூரியன் கேது பார்த்தோன்னே சொல்லலாம் இந்த ஜாதகருக்கு வெற்றி மட்டுமே உண்டு, தோல்வியே கிடையாது அப்படிங்கிற தெளிவாக சொல்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. இப்போ இது மாதிரியான பலன்களில் சூரியன் நல்ல பலன்களை தரணும் அப்படின்னா இது மாதிரி அமைப்புகளில் 3 6 10 1 11 இந்த இடங்களில் நின்றது அப்படின்னா நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடியது அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காரவ பாவனாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வேறு ஏதோ ஒரு கிரகம் அதோடு சேர்ந்து இருந்தது அப்படின்னா 9ல் இருக்கக்கூடிய சூரியன் திவ்யமான சூரியன், நல்ல அழகான கோயில் வேலைகள், கோயில் மேம்பாட்டு வேலைகள், கோயில் புனரமைப்பு,
குடமுழக்கு இது மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் செய்யக்கூடியவனாக இருக்கக்கூடியவனாக இருப்பான் இந்த சூரியன். மேற்சொன்ன இடங்களில் இருக்கக்கூடிய ஜாதகர் அப்படிங்கிறத சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் நல்ல ஒரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.